வெல்கம் டு சமையல். இன்னைக்கு கொத்தமல்லி புதினா அரைச்சி எலுமிச்சை சாதம் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை வறுத்தது, கருவேப்பிலை, தேவையான அளவு பெருங்காயம், தேவையான அளவு கடுகு, தேவையான அளவு மஞ்சத்தூள், எலுமிச்சை சாறு, கொத்தமல்லி புதினா, நல்ல எண்ணெய். முதல்ல கொத்தமல்லி புதினாவை அரைச்சி நல்லா பேஸ்ட் வர்ற மாதிரி அரைச்சிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வாணல்ல நல்ல எண்ணெயை ஊற்றுறோம். கொஞ்சம் நல்ல எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட போகிறோம். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த தன்மையில் நாங்கள் இஞ்சி, அப்புறமா பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பாருங்க, நல்லா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே வதங்கிடுச்சு, நல்லா புரிஞ்சிடுச்சு. இந்த தன்மையில நாங்க வறுத்த வேர்க்கடலையை சேர்க்கிறோம். அது கூடயே மஞ்சத்தூளையும் பெருங்காயமும் சேர்த்துக்கிறோம். நல்ல எண்ணெய் வாசனை நல்லா கமகமான இருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி புதினா சாஸை சேர்க்கிறோம். அதில் நல்லா கலந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதியில் விடணும். பாருங்க, இந்த தன்மையில் பச்சை வாசனை போயிடுச்சு, தண்ணியை கொஞ்சம் வத்திடுச்சு. இந்த தன்மையில் நம்ம உப்பு சேர்க்கிறோம். உப்பு சேர்த்து அது கூட நாம எலுமிச்சை பழம் ஏற்கனவே புழிஞ்சு வச்சிருந்த அந்த சாறை அது கூட கலக்கிறோம். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் அப்புறம் நல்ல ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திடணும். பாருங்க, 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிடுச்சு. நல்ல வாசனை, புதினாவும் கொத்தமல்லியும் வாசனை அப்படி இருக்குது. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பாருங்க, நல்லா அழகாக வந்திருக்கு. இது கூட நீங்கள் வெஜிடேரியனும் மசாலா வடை, உருளைக்கிழங்கு அப்படி வச்சு சாப்பிடலாம்.
நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன் கறி எல்லாம் பொரிச்சு நல்லா காரசாரமாக சாப்பிட்லாம். சுவையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.